காட்டுக்குள்ள புயல் மழை வந்துகிட்டு இருக்கும்போது அதே மழையில அந்த காட்டுக்குள்ள சின்ன சின்ன குடிசை வீடுங்களை கட்டிக்கிட்டு இருக்கிற பறவைங்களோட வீடு தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்தது. அழுந்துகிட்டே இருக்கிற ஒரு குட்டி பறவையோட வீடு தண்ணியில அடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா வந்துச்சு. அந்த குட்டி பறவை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தது. மழை ரொம்ப ஜோரா வந்துகிட்டு இருந்தது. அந்த மழைக்கு பயந்துகிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சு. இந்த மழை எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன தூரம் பண்ணிருச்சு. இவ்வளவு சின்ன வயசுல எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் எப்படி வாழ்றது? என்ன இதுக்கப்புறம் யாரு பாத்துக்குவாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி காக்கா வீட்டுக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த குட்டி பறவைக்கு குட்டி காக்காவை பார்த்த உடனே சந்தோஷமாச்சு. ரெண்டு குட்டி பறவைங்களும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் சொல்லிக்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கிற மழையை பத்தி ரெண்டு பேரும் கவலைப்படாம இருந்தாங்க. நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றது குட்டி காக்கா? மட்டும் என்ன தெரியும் குட்டி பறவை, நானும் உன்ன மாதிரி தானே சின்னதா இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நின்னுகிட்டு இருக்கேன். நம்ம அப்பா அம்மா தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம மட்டும்தான் இருக்கோம். இந்த மழைய பார்த்தா இப்போதைக்கு இந்த மழை குறையாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம் பறவை, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமா, இப்ப நம்மளுக்கு யாரு உதவி பண்ணுவா? நீ கவலைப்படாத பறவை, நம்மளுக்கு நீ இப்போதைக்கு இருக்கிறது நம்ம குருவி பெரியம்மா மட்டும்தான். அவங்க மட்டும்தான் நம்மள காப்பாத்த போறாங்க. அவங்க மட்டும்தான். ஆமா, நீ சொல்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது குருவி பெரியம்மா மட்டும்தான். நம்மள இனிமே அவங்க தான் பாத்துக்கணும். ஆனா இப்ப பெரியம்மாவும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. பெரியம்மா எங்க போயிருப்பாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரியம்மா குருவி உள்ள வந்துச்சு. குட்டி பறவை குட்டி காக்காவை பார்த்துச்சு. குட்டி பறவையும் குட்டி காக்காவும் பெரியம்மா குருவிய பார்த்த உடனே சந்தோஷப்பட்டாங்க. இங்க பாருங்க பசங்களா, நம்ம எல்லாரும் ரத்த சம்பந்தமா இல்லாம இருந்தாலும் நீங்க என் பசங்க தான். என் வயிற்றுல நீங்க பிறக்கலனாலும் உங்க ரெண்டு பேரையும் என் குழந்தைங்க மாதிரி பாத்துக்குவேன். ஆமாம் பெரியம்மா, எங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். நானும் காக்காவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்க உள்ள வந்தீங்க. ஆமாம் பெரியம்மா, அப்படிதான். எனக்கு தெரியும் பசங்களா, தைரியமா இருங்க, இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி குருவி அங்கிருந்து கிளம்பி போச்சு. காக்காவும் பறவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மள காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பெரியம்மா இப்போ நம்மள விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? ஆமாம் பறவை, எனக்கும் ஒண்ணுமே புரியல. எனக்கும் கவலையா இருக்கு. இந்த மழையில குருவி பெரியம்மா நம்மள விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? பறவை, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. இந்த மழைனால சரியா சாப்பிட கூட முடியல. ஆமாம் காக்கா, எனக்கும் ரொம்ப பசி எடுக்குது. இந்த மழைய பார்த்தா குறையிற மாதிரியும் இல்ல, பக்கத்துல பெரியம்மாவும் இல்ல, சாப்பிட கூட நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப பசிக்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அந்த ரெண்டு குருவிங்களும் கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா போய்கிட்டு இருக்கிற கழுகு ரொம்ப பசியோட அந்த பக்கமா வந்துச்சு. அங்க தண்ணியில சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த வீடை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்பா, என்னோட அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மழையில கூட இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குன்னா இதுக்குள்ள ஏதாவது குருவிங்க இல்ல யாராவது கண்டிப்பா இருந்தே இருப்பாங்க. இன்னைக்கு என்னோட பசி தீந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டு முன்னாடி வந்து எட்டி பார்த்துச்சு. அழுக உள்ள போய் குட்டி காக்காவையும் குட்டி பறவையும் பார்த்துச்சு. அப்போ அந்த ரெண்டு குட்டிங்களும் கழுக பார்த்து ரொம்ப பயந்துக்கிட்டு, கத்தாதீங்க பசங்களா, ரெண்டு பேரும் கத்தாதீங்க, உங்களுக்கு எந்த வழியும் தெரியாத மாதிரி உங்களை நான் சாப்பிடுறேன். கழுகு மெதுவா பறவைங்க கிட்ட வந்துச்சு. பறவைங்க ரெண்டு பேரும் கழுகு கிட்ட இன்னைக்கு நம்ம சாவு தப்பாது அப்படின்னு ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு எதுவுமே சத்தம் போடாம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு கழுகு, இந்த குட்டி காக்கா என்னோட ரொம்ப சின்னது, அதனால அதை சாப்பிடாத, விட்டுரு. இல்ல 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 கழுகு, பரவாயில்ல, நீ என்னையே சாப்பிட்ரு. பாவம் இந்த குட்டி பறவை, இதை விட்டுரு, என்னையே சாப்பிட்ரு அப்படின்னு ரெண்டு பேரும் கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. உங்க ரெண்டு பேரையும் சாப்பிடுவேன், அப்பதான் என் பசி தீரும். இப்படி கழுகு பேசிக்கிட்டு இருக்கும்போது
பெரியம்மாவான குருவி சோளம் எடுத்துக்கிட்டு வந்துச்சு. வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கிற கழுக பார்த்து குருவிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்ப குருவி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து தண்ணியில அடிச்சுக்கிட்டு வர அந்த கம்பை கொண்டு வந்து கழுகுக்கு அடிச்சது. கழுகும் குருவிய கோவமா பார்த்துச்சு. இங்க பாரு கழுகு, உன்னை சாகடிக்க எனக்கு ரொம்ப நேரம் வேண்டாம். ஆனா நான் உன்ன மாதிரி உயிர் எடுக்கிற கழுகு இல்ல. எனக்கு உயிரை காப்பாத்த மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறம் பசங்க கிட்ட வந்த நான் உன்னை சும்மா விட மாட்டேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போறேன். ஆனா என் பசியை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு நீயே ஒரு சரியான வழி சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது கழுகு. நீ வெஜ் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் தானே சாப்பிடுவ. இப்ப என்கிட்ட நான்வெஜ் இல்ல, என்கிட்ட வெஜ் ஃபுட்டு மட்டும்தான் இருக்கு. இங்க பாரு குருவி, நீ இவங்களுக்கு மட்டும் பெரியம்மா இல்ல, எனக்கும் பெரியம்மா தான். எனக்கு சாப்பிட ஏதாவது குடு, இல்லனா நானும் பசியில செத்து போயிடுவேன். இப்படி கழுகு குருவிகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. குட்டி காக்காவுக்கும் குட்டி பறவைக்கும் கஷ்டமாயிடுச்சு. பெரியம்மா, அந்த கழுகுக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லனா அது பசியில சாகுற மாதிரி இருக்கு. அம்மா பெரியம்மா, நீங்க கொண்டு வந்தத கழுகுக்கு கொடுங்க. இப்படி குருவி கழுகுக்கு ஒரு சோளத்தை கொடுத்துச்சு. கழுகு பசியில அந்த சோளத்தை சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் 2 குட்டி பறவைங்களுக்கும் கொடுத்துச்சு. இங்க பாருங்க பசங்களா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை சாப்பிட வந்த எனக்கு சாப்பாடை போட்டீங்க. உங்களை நான் எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பேன். அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பூகம்பமாச்சு. வீடு 2ஆ உடைஞ்சி தண்ணிலேயே முங்கி போச்சு. குட்டி பறவைங்க குருவி மேல உக்காந்துக்கிட்டாங்க. பயப்படாதீங்க பசங்களா, நான் இருக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கம்பு வந்து குருவியோட ரெக்கை மேலேயே பட்டுச்சு. அவ்வளவுதான், குருவி கீழே விழுந்துருச்சு. குட்டி காக்கா குட்டி பறவை 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. உடனே குருவி மயக்கம் போட்டுருச்சு. அத பார்த்து பறவைங்க 2 பேரும் குருவி கிட்ட வந்தாங்க. இருந்தாப்புல இருந்து அந்த காடு முழுக்க தீ பிடிச்சி எரிஞ்சது. எந்திரிங்க பெரியம்மா, நம்ம கிட்ட நெருப்பு வந்துகிட்டு இருக்கு, எந்திரிங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே குருவி உடனே மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்துச்சு. அதனால பறக்க முடியல. பக்கத்திலேயே ஒரு மரம் இருந்தது. பசங்களா, நான் இந்த கம்பை என் கால்ல கட்டியா புடிச்சுக்கிறேன், நீங்க 2 பேரும் அந்த கம்பு மேல உக்காந்துக்குங்க. பசங்க சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெரியம்மா குருவி கால்ல கம்ப பிடிச்சுக்குச்சு. பறவையும் காக்காவும் அந்த கம்பை பிடிச்சுக்கிட்டு இருந்தது. அவ்வளவுதான், நெருப்பு அவங்க கிட்ட கிட்ட வர வர குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த காடு முழுக்க தீ பிடிச்சு எரிய எரிய குருவி அந்த 2 பறவைங்களையும் காப்பாத்திச்சு. அங்கிருந்து பறந்து போய் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு பழைய குடிசை வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு போச்சு. அப்படி அந்த 2 பறவைங்களையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பழைய கிணறு மேல சசி அப்படிங்கிற பறவை வந்து உக்காந்துச்சு. அப்போ ராதா அப்படிங்கிற கிளி வந்தது. என்னாச்சு சசி? இருந்தாப்ல இருந்து போன் பண்ணி வான்னு சொன்னேன், என்ன நடந்தது? சொல்லு பறவை, என்ன ஆச்சு? ஆமா, உன் நெத்தில குங்குமம் காணோம், கழுத்துல தாலி காணோம். சொல்லு சசி, என்ன ஆச்சு? என்னன்னு சொல்றது, நான் ராஜு காக்காவுக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராதா கிளி ஷாக் ஆயிடுச்சு. நீ கேள்விப்பட்டது உண்மைதான், நான் சொல்றதும் உண்மைதான். என் புருஷனான காக்காவுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடி சொல்ற? பைத்தியம் புடிச்ச மாதிரி பேசுற? இல்ல உனக்கு எது நான் நட்டு போல்ட்டு கலந்து போச்சா? இல்ல குடிச்சிருக்கியா? என்னடி பேசுற நீ? ஏ ராதா, அதிகமா பேசாத. ராதா குருவிக்கு பறவை பேசுறது பார்த்து பயம் ஆயிடுச்சு. பயந்துகிட்டே, ஏய் சி, இந்த விஷயத்த பத்தி சொல்றதுக்காகவா என்ன வர சொன்ன? சி, நான் இங்க இருந்து போறேன். சி, மூஞ்சி பாரு, அவ மூஞ்சி எப்படி இருக்குன்னு. நீ பைத்தியம் மாதிரி பேசுறது போதும், நேரா இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போ. ராஜு காக்கா பாக்குறதுக்கு கருப்பா இருந்தாலும் அதோட மனசு தங்கோண்டி. ஏ பறவை, என் பேச்சு கேளு, அவரை விடாத பிளீஸ், புரிஞ்சுக்கோ. இங்க பாரு கிளி, நான் இங்க வர சொன்னது உன் பேச்ச நான் கேக்குறதுக்கு இல்ல, என் பேச்ச நீ கேக்குறதுக்கு. அதுக்குன்னு நீ சொல்ற மாதிரி என்னாலெல்லாம் கேட்க முடியாது. இங்க பாரு கிளி, நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சா உனக்கு ₹1,00,000 கொடுக்கறேன். அந்த வார்த்தையை கேட்டு கிளி ஆச்சரியப்பட்டுச்சு. என்னது, ₹1,00,000 கொடுப்பியா? ஆமா ராதா, கண்டிப்பா உனக்கு ₹1,00,000 கொடுக்கறேன். ராதா கிளி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது மேல பணம் மழை கொட்டுற மாதிரி கனவு கண்டது. பணம் பணம், என் மேல பணம் மழை பெய்யுது, பணம் பணம் அப்படின்னு ராதா கிளி கத்திக்கிட்டு இருக்கும் போது சசி பறவை ₹1,00,000 கட்டு எடுத்து கொடுத்தது. பறவை காசை கொடுத்தது.
கிளி அந்த காசை வாங்கிக்கிட்டு சந்தேகமா, என்ன சசி, என் கையால நீ ஏதாவது வேலை செய்ய வைக்க போறியா என்ன? ஆமா ராதா, இது நீ மட்டும்தான் செய்ய வேண்டிய வேலை, உன்னால மட்டும்தான் முடியும். பயப்படாத, தைரியமா காசை வாங்கிக்கோ. நான் சொல்றதெல்லாம் நீ நிதானமா செஞ்சுக்கிட்டு முன்னாடி போயிடு. எதுக்கு செய்யற, என்னத்துக்கு செய்யற அப்படின்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்க கூடாது. அதுக்குதான் உனக்கு இந்த பணம். கிளி கொஞ்ச நேரம் யோசிச்சது. என்ன கிளி யோசிக்கிற? நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்கு பணம் தேவை, ஆனா எனக்கு நான் நினைச்சது நடக்கணும், அவ்வளவுதான். நான் கொடுக்கற காசு என்னோட சந்தோஷத்துக்கு, நீ செய்ய வேண்டிய காரியத்துக்கு. சரி, அது என்ன வேலை? நான் ராஜு காக்காவுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு பாக்குறேன். அதுக்கு நான் லாயர்கிட்ட போய் பேசிட்டு வரணுமா? இல்ல புரோகிதர்கிட்ட போய் டைவர்ஸுக்கு முகூர்த்தம் நல்லா இருக்கான்னு பாக்கணுமா? சொல்லு சசி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த ராணி குருவியும் என் புருஷனும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காதலிச்சாங்கல்ல? ஆமா, அது அப்போ. ஆனா இப்போ உன் புருஷன் காக்கா உன்னதான் காதலிக்கிறாரு. நீனா அவரோட உயிரடி. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு நீ டைவர்ஸ் கொடுக்கறேன்னா என்னால நம்ப முடியலடி. இங்க பாருடி, நான் முதல்லயே சொல்லிருக்கேன், நான் சொன்னது மட்டும்தான் செய்யணும். இப்படி சசி பறவை சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ராதா குருவி ஆச்சரியமா, ஏண்டி இப்படி யோசிக்கிற, எதுக்காகடி இப்படி பண்ற? டைவர்ஸ் வேணும் அப்படின்னு ராஜு காக்காவுக்கு சொல்லாம ராணி குருவிக்கும் ராஜு காக்காவுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்றியா? இங்க பாரு சசி, உன் காசு வேண்டாம், நீயும் வேண்டாம், நான் இந்த மாதிரி கெடுதல் பண்ண மாட்டேன். இங்க பாருடி ராதா, உனக்கு பணம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ இப்போ வாய மூடிக்கிட்டு இத சொல்லு, இல்ல கொக்கு கிட்ட சொல்லுவ, அவ காசை வாங்கிக்கிட்டு செஞ்சிருவா. ஏராதா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க, என்ன யோசிக்கிற? நீ செய்யறது பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல, காசுக்காக செய்யற, அவ்வளவுதான். சரி சசி, நீ சொன்ன மாதிரியே செய்யற. உன் புருஷனுக்கும் உனக்கும் சண்டையை மூட்டி விடுற. சரி, நீ எதுக்காக உன் புருஷனுக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன்னு உண்மையை சொல்றியா? சரி ராதா, நேரம் வரும்போது நானே உன்னை கூப்பிட்டு கண்டிப்பா சொல்றேன். அதுக்கப்புறம் ராதா கிளி காசை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தது. பத்திரமா பணத்தை எடுத்து பெட்டில வச்சு பூட்டு போட்டுச்சு. அப்பா, இதுக்கப்புறம் காடு முழுக்க சுத்தி சுத்தி ராணி குருவியும் ராஜா காக்காவும் காதலிச்சாங்கன்னு ஊர் முழுக்க அவங்கள பத்தி சொல்லி டங்குர் அடிக்கணும். இப்படி ராதா கிளி பறந்து காட்டுக்குள்ள வந்துச்சு. காட்டுக்குள்ள ஒரு மரத்து மேல கவலையோட ராணி குருவி உக்காந்து இருந்தது. அது பக்கத்திலேயே வந்து ராதா கிளி உக்காந்தது. ராணி குருவி அத கவனிக்காம ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தது. என்னடி ராணி, ஏதோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? என்னடி சொல்ற? ராஜு காக்காவுக்கு சசி பறவை டைவர்ஸ் கொடுக்குதான். இது சரியாதாண்டி இருக்கு. ராஜு காக்காவுக்கு அதோட பொண்டாட்டி டைவர்ஸ் கொடுத்தா உனக்கு என்னடி பிரச்சனை? நீ ஏண்டி கவலையாட உக்காந்துருக்க? ராஜு காக்கா என்னோட ஃப்ரெண்டுடி. ராஜுவும் சசியும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்பதானடி கொஞ்ச நாள் ஆச்சு, அதுக்குள்ள டைவர்ஸ் ஆடி. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. எப்படியாவது சசியோட மனச மாத்தி சந்தோஷமா இருக்கிற மாதிரி செய்யணும். குதாண்டி என்ன பண்றதுன்னு யோசிக்க யோசனையே வரமாட்டேங்குது. சசி பறவை டைவர்ஸ் கொடுத்ததுன்னா உனக்கு தானடி நல்லது ராணி. ராணி குருவி கோவமா கிளிய பார்த்து, என்ன சொல்ற ராதா? அவங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கிட்ட எனக்கு சந்தோஷமா? உனக்கு என்ன பைத்தியமா? ஓவர் ரியாக்ஷன் வேண்டாம் ராணி. நீயும் ராஜு காக்காவும் எவ்வளவு க்ளோஸா லவ் பண்ணீங்க அப்படின்னு இங்க இருக்கிற செடி மரம் காத்துக்கு கூட தெரியும். ராணி குருவி கண்ணீர் விட்டுச்சு. உன்னோட துரதிருஷ்டமோ ராஜு காக்காவோட அதிர்ஷ்டமோ, சசி கையில காசை எடுத்துக்கிட்டு வந்தா. ராஜு காக்காவோட கஷ்டத்தை தீர்த்து வச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. சந்தோஷமா தானே இருந்தாங்க. அப்புறம் இப்ப என்ன நடந்ததுன்னு சசி பறவை டைவர்ஸ் கொடுக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க புருஷன் பொண்டாட்டி பிரியறதுக்கு காரணமே நீதான் ஆயிருப்ப. குருவி ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னடி ஷாக்கா பாக்குற? நீ எப்போ ராஜு காக்காவை சந்திச்சியோ அன்னைக்குல இருந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை தான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்ல. ஆமா, நீ எதுக்காகடி ராஜு காக்காவை திருட்டுத்தனமா போய் பார்த்த? குருவி எதுவுமே பேசாம மௌனமா உட்கார்ந்து இருந்துச்சு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப உக்காந்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா. டைவர்ஸ் குடுக்கறாங்களான்னு கண்ணீர் விடுறியே, கொஞ்சமாவது உனக்கு வெக்கம் இருக்கா? ராணி குருவிக்கு கோவம் வந்து, இங்க பாரு ராதா, வாய் இருக்குன்னு அதிகமா பேசாத. அப்புறம் இப்படி பேசுனதுக்கு யோசிச்சு நீ வருத்தப்படணும். போதுண்டி, நீ யாரு என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ராணி குருவி அங்க கொஞ்சம் கூட உக்காரல.
எதுவுமே திருப்பி பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. ராதா கிளி செல்போன் எடுத்து சசி பறவைக்கு போன் பண்ணிச்சு. சசி பறவை தன்னோட வீட்ல பெட் மேல உக்காந்துக்கிட்டு தன்னோட புருஷனோட போட்டோவை மொபைல்ல பாத்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தது. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு கேன்சர் வந்திருக்கு. நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. அதுக்குதான் நான் உயிரோட இருக்கும் போதே நீங்க மனசால காதலிச்ச ராணி குருவிய உங்க கூட சேர்த்து வச்சுட்டு நான் செத்து போலான்னு பாக்குறேன் அப்படின்னு அழுந்துகிட்டு இருக்கும்போது தன்னோட பக்கத்துல செல்போன் அடிச்சது. சசி பறவை பார்த்தது. ராதா காலிங்னு போட்டிருந்தது. சசி பறவை ராதா காக்காவோட போட்டோவை பக்கத்துல வச்சு கண்ணை தொடச்சுக்கிட்டு பறவை போனை எடுத்து, சொல்லு ராதா. சசி, நீ நினைச்ச மாதிரி தான் நடக்குது. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். என்னது, இப்ப உன் கூட அந்த ராணி குருவி இருக்கா? இல்ல சசி, நான் கோவமா திட்டினா இங்க இருந்து போயிட்டா. இப்ப நீ என்ன பண்ணணும்னா அப்படின்னு சசி எல்லாமே சொல்லுச்சு. என்னது, ராணி கொக்குகிட்டயும் சொல்லணுமா? வேண்டாண்டி, நான் சொன்ன மாதிரி செய்யற, அவ்வளவுதான். ராதா கிளி காலை கட் பண்ணிட்டு வாணி கொக்கு கிட்ட போச்சு.